MLM ஒன்று பண்றாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லி பேரு. MLM சொல்றாங்கல்ல, MLM அந்த மாதிரி ஒரு பிசினஸ். அது தமிழ்ல சொல்றாங்க சங்கிலி தொடர் பித்தலாட்டம் சொல்லலாம். சங்கிலி தொடர் மார்க்கெட்டிங் பேர் வச்சிருக்கான். அதுக்கு என்ன பேரு? சங்கிலி தொடர் பித்தலாட்டம் சொல்லலாம். இதுல பல வெரைட்டி இருக்கிறது. எல்லா வெரைட்டியுமே ஃப்ராடு தாங்க. அந்த நூல் அருந்துச்சுன்னு வைங்க, நூல் அருந்து போகாத வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். நூல் அருந்துச்சு அப்படி திவால். அதுக்கும் சொல்ல எல்லாம் சந்தில நிக்க வேண்டியதான். பணம் கொடுத்தவன், வாங்கினவன், சேர்த்து விட்டவன் எல்லாம் சந்தில நிக்க வேண்டியதான். இதெல்லாம் எப்படி தெரியுமா? இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டிடணும், 3 மாசம் கழிச்சு 10,000 ரூபாய்க்கு ஜாமான் கலர்த்தி இதை போவாங்க. நீங்க 2000 ரூபாய் கட்டிட்டு வந்துருவீங்களா? ஒவ்வொருத்தனா அப்படி கட்டுவான். 3 மாசம் கழிச்சோன்னு உங்களுக்கு தந்துருவானா? ஒரு 10 நாளைக்கு கொடுப்பான். பாக்குறோம், 2000 ரூபாய்க்கு 10,000 ரூபாயா இந்த கொடுக்குறாங்கல்ல, இதை வச்சுட்டு போனால் பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சுப்பாங்க. ஆரம்பத்தில் நம்பாம கொஞ்சம் பேர் தான் கட்டிருப்பாங்க. ஒரு 5 பேரை 10 பேரை கட்டிருப்பான். இந்த 10 பேருக்கு என்ன செய்வான்? 2000 ரூபாய் கொடுத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாங்கள் 10,000 ரூபாய் மதிப்புள்ள டிவியை தரணும்னு அறிவிச்சிருவானா? பயங்கரமா போய் வாங்குவாங்களா? இது உலகத்துக்கு தெரியுமா? நம்மளும் 2000 போட்டு வைப்போம். இன்னைக்கு போட்டா 3 மாசம் கழிச்சு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு போடுவாங்களா? அந்த 3 மாசத்துல பயங்கர கிரேஸ் செய்யும். அவனுக்கு பயங்கரமா கொண்டு கொட்டுவாங்க, ஓடிடுவான். 2000 ரூபாய்க்கு ஒருத்தன் ஒரு பொருளை காசு வாங்கிட்டு 10,000 ரூபாய் பொருளை தர்றது எனக்கு இருக்கணும். எப்படி தருவான்? சாதாரண ஒரு அறிவுரை யோசிக்க வேணாமா? அப்ப இதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம நினைக்கணும்ல. இந்த மாதிரியான ஒரு பிராடு தான் எது? இந்த MLM சங்கிலி தொடர் பித்தலாட்டம்ங்கிறது இதே மாதிரியான ஒரு பிராடு தான். மல்டி லெவல்ங்கிறது பல வகை இருக்குங்க. அது விளங்க நிறைய பேர் விளங்கவே மாட்டேங்குது. மல்டி லெவல் தான் என்ன அர்த்தம்னா, நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் தான் அந்த மல்டி லெவலுக்கு ஃபர்ஸ்ட் நடத்த போனேன். எப்படி நடத்தினு கேட்டா 3 விதங்கள்ல இந்த மல்டி லெவல் இருக்குது. ஒரு லெவல் என்னன்னு கேட்டா, நீங்க என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, 50,000 ரூபாய் கட்டி சேரணும். 50,000 ரூபாய் கட்டி சேர்ந்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு உடனே உங்களுக்கு ஒரு சாமான் தருவேன். ஏதோ ஒண்ணு, ஒரு தங்க காசு தருவேன் கூட ஆரம்பிச்சாங்கல்ல, தங்க காசு தருவேன். 32,000 ரூபாய் கட்டினு சொன்னா 6 கிராம் தங்க காசு தருவேன். 6 கிராம் தங்க காசு எவ்வளவு ரூபா? 6,000 ரூபாய் வரும். இவங்க கட்டின 32,000 ரூபாய். அந்த தங்க காசுக்கு அது ஃபில்டர் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? இந்த தங்க காசு நாங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம், இந்த டிசைன் எங்கேயும் கிடைக்காது, இந்த 6 கிராம நீ 6 கிராம் நகைன்னு நீ பார்க்காத, இந்த டிசைனுக்காக ஆன்லைன்ல ஏலம் விட்டேன்னு சொன்னா இது 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அப்படியான இந்த டிசைன் ராஜாக்களுடைய முத்திரை குத்தப்பட்டு இதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த பேட்டன்ட் உரிமை வாங்கி வச்சிருக்கிறோம். யாரும் இது மாதிரி தயாரிக்க இயலாது. நீ இந்த அரிய பொருட்களுக்கு விலை இருக்கும்ல, அந்த கலை பொக்கிஷங்களுக்கு விலை இருக்கும்லங்க, இதை ஒரு 10,000 வருஷத்துக்கு முந்தின ஒரு மைக்கா இருந்தா அது ரேட் வேலை தானே. இந்த மைக்கு 1000 ரூபாய்க்கு போகும்னா இது ஒரு 10,000 வருஷத்துக்கு முந்தின சில ரெக்கார்டு இருக்குன்னு 2 கோடிக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. பழைய பொருள்களுக்கு, அந்த கலை பொருள்களுக்கு என்ன இருக்கு மதிப்பு கூட. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, என்கிட்ட நீங்க 50,000 ரூபாய் கட்டுங்க, கட்டினவுன உங்களுக்கு நான் ஒரு 10 கிராமுக்கு தங்க நகை தருவேன், தங்க காசு ஒன்று தருவேன் நான் சொல்லிடுவேன். அப்ப நீங்க 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? இப்ப 10,000 தான் கிடைக்கும். 40,000 ரூபாய் ரூபாய் இருக்குது. அப்ப நீங்க 50,000 ரூபாய் கொடுத்து எவனாச்சும் 10,000 ரூபாய் வாங்குவானா? வாங்க மாட்டான். அதுக்கு நான் ஒரு தரத்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்லுவேன். நீ கொடுத்துட்டீல, இப்ப நீ உன்னைய மாதிரி, நீ என்ற ஏமாந்த மாதிரி நீ இன்னும் ஒரு 2 பேரை பிடிச்சு கொடு. எப்படி சொல்லுவாங்க? இன்னொரு 2 பேரை பிடிச்சு கொடுக்கணும். அந்த 2 பேரு இன்னொரு 2 பேரை பிடிச்சு கொடுக்கணும். அந்த 2 பேரு இன்னொரு 2 பேரை பிடிச்சு கொடுக்கணும். இப்படி 6 பேர் எங்கள்கிட்ட வந்துவிட்டால் உன் மூலமா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், 50,000 வாங்கி போட்டு அப்போதைக்கு கூல் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சாமானை தந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? 40,000 ரூபாய் போச்சுன்னு நினைக்காத. நீ 50,000 தந்திருக்கிற, 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி போட்ட, 40,000 ரூபாய் உங்க ஆசையிட்ட கூட இருக்கு நினைக்கிற, இருந்துட்டு போகுது. ஆனால் நீ ஒரு 2 பேரை பிடிச்சு விட்டவன, அவன் 50,000 ரூபாய் தருவான், 1 லட்சம் ஆச்சு. அவன் 2 பேர் 1 லட்சம் ஆச்சு. அவன் இன்னும் 2 லட்சம் ரூபாய் தருவான், அது 2 லட்சம் ஆச்சு. அப்ப 6 பேருக்கு என்ன ஆச்சு? 3 லட்சம் ரூபாய்க்கா? 50,000 ஆமா, 50,000 இருந்தா 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்ப 50,000 ரூபாய் நீ கொடுத்த, நீ 3 லட்சம் ரூபாய்க்கு 3 ஏமாளி 6 ஏமாளிகளை பிடிச்சு கொடுத்தேன்னு சொன்னா உனக்கு 1 லட்சம் ரூபாய் போனஸ் தருவோம். எப்படி கதை? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? 40,000 ரூபாய்க்கு 1 லட்சம், என்ன லாபம்? எந்த தொழில் எப்படி இருக்கு? இந்த மாதிரி பிரச்சனை கிடைக்குமா? அது எங்கேயும் கிடைக்காதுங்க. அப்ப 60% லாபம் கிடைக்குது. போட்டது 40,000, 50,000 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஜாமான் உடனே தந்துடுறான். 40,000 ரூபாய் நீ உங்க ரூபாய் என்கிட்ட இருக்குது. இதுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 6 ஏமாளியை பிடிக்கிறது மட்டும் தான் வேலை. 6 ஏமாளியை பிடிச்சோன்னு என்ன செய்யறது? நீங்க அப்படி அப்படி அவனை கல்வி உனக்கு மாதிரி கிடைக்கணுமா சொல்லணும். அவன்கிட்ட எப்படி சொல்லணும்? அடே நீ 50 ரூபாய் கொடுத்தேன்னு வையி, நீ இந்த மாதிரி ஏமாளியை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு 6 பேர் ஆனவன உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிற அவன் அது மாதிரி அங்க சொல்லுவான். இப்ப நம்ம ஏமாந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்ட
இது ஒரு பிராடு தான். ஆனால் இந்த பிராடு செஞ்சாலும் நம்ம இன்னொரு நாள் ஏமாளியை மாட்டி கொடுத்துட்டு நம்ம சம்பாரிச்சுக்கலாம். அது மாதிரி அவனுக்கு அந்த வழியை சொல்லி கொடுக்குறோம். நான் சம்பாரிச்சிருவேன் 3 லட்சம் ரூபாய, நீ அது மாதிரி நினைச்சுக்கலாம். நீ ஒரு இந்த மாதிரி 6 ஏமாளியை மாட்டி விட்டுன்னு சொன்னா உனக்கு அவன் அதே மாதிரி தருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தனும் என்ன செய்வான், நேரடியா இது பண்ணா. இது இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த கம்பெனிக்காரன் எவனும் நேரடியா ஆள் சேர்க்க மாட்டான். நேரடியா சேர்த்து அவனை போய் சட்டையை பிடிச்சிருவாங்க எல்லாரும். எப்படி சேர்ப்பான், இவருதான் அடுத்த நேர போனா அதெல்லாம் கிடையாது, அனுப்பி விட்டுருவாங்க. நேரம் சேரவும் முடியாது கம்பெனில. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட கூடாது, அது சேஃப்டிக்கா வேண்டி. அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க கேட்டா, உங்களை 2 பேர் பிடிப்பான, அவன் உங்களை மாதிரி ஏமாந்தவன தான் இருப்பான். கம்பெனிக்காரன் வரமாட்டான், முதலாளி வரமாட்டான். நீங்க போய் 2 பேரை பிடிச்சா நீங்க கொடுத்து ஏமாந்தாலும் 2 பேரை பிடிக்கும் போயிடும். அவனை கேட்க கடைசி எங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஹயாத்து போயிடும். 5000 பேர் கலந்து வர்றது. நீ தானே சொன்ன, நானா சொன்னேன், எனக்கு இவன் தானே சொன்னா, நீ நான் அவன் தானே சொன்னா, அவன் மதுரை கவர்ந்து போய் கேளு, இவன் நாகரிக போய் கேளுன்னு போய்கிட்டு இருந்தா எங்க வேறு கண்டுபிடிக்கணுமா? இந்த பிராடுக்காரங்க என்ன செய்யறாங்க, இப்படியான வகையில இது என்ன நடக்கும் தெரியுமா? இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது இப்படியே ஒரு அளவுக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். ஒரு அளவு கொஞ்சம் ரொம்ப ரூபாயை கொடுத்தவன் பேராசப்பட்டு அவன் ஒருத்தனை என்ன செய்வான், 3 லட்சத்தையும் கொடுத்துட்டு 6 பேருடைய பணத்தையும் போட்டு கொடுத்து மாட்டிக்கிற போது ஒருத்த கம்ப்ளைண்ட் பண்ணி இழுக்கும் போது அப்படி சரசரசன்னு 1 மணி நேரம் புஷ்டு போயிடலாம். பார்த்தா 70 கிலோ தங்கம் இருக்கிறாங்க. தங்க காசு மட்டும் எவ்வளவு இருக்கிறாங்க, இந்த தங்க காசு மல்டி லெவல் வந்துச்சு, அதுல பேராசையை பயன்படுத்திட்டாங்க. உள்ளது நுழைஞ்சு சோதனை பண்றாங்க ஒரு நிறுவனத்துல. இது ஹாங்காங்ல தலைமையமாக கொண்டு இந்த தங்க காசு மோசடி நடந்துச்சு. தங்க காசு இந்த மல்டி லெவல் நடக்குது. தங்க காசு மோசடி எப்படி நடக்கிறது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இந்த சங்கிலி தொடர் அர்த்தம். இவனோட அவனை கொடுத்து அவனோட இப்படி பண்ணிக்கிட்டே போகும். சங்கிலிக்கு முடிவு கண்டுபிடிக்கலாமா? அந்த மாதிரி போயிடும். இவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்காது. இந்த எண்டில் உள்ள சங்கிலிக்கு அந்த கடைசியில் உள்ள சங்கிலிக்கு தொடர்பு இருக்குமா? நேரம் வரவே இயலாது. எப்படி வரணும், அவன்கிட்ட வந்து அதான் சங்கிலிங்கிறது. சங்கிலி தொடர்ந்து வர்ற காரணம் வளர்ந்தது எப்படி? இது ஒரு வகை. அதாவது மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வேண்டிய அற்பமான பொருள்களை ஆசை காட்டி உங்களுக்கு கண்டிப்பா தருவான். என்ன தருவான், 1 லட்சம் தந்துருவான், 2 லட்சம் கூட தருவான். உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு 2 லட்சம் தந்தா அவன் 3 லட்சத்தில் லாபம் சம்பாரிச்சு தரான். 6 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைக்குது இல்லைங்க. நீங்க 6 பேர் சேர்ந்தவன உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு தருவான். நீங்க லாபம் நினைக்கிறீங்க, எதுக்கு லாபம் ஆகும்? என்ன பொருளை நீ வித்த லாபத்துக்கு என்ன வியாபாரம் இதுல நடந்துச்சு, இதுல வியாபாரம் என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். எந்த பொருள் விற்கப்பட்ட பொருள் எது, இதுல ஒரு பொருள் விற்கப்படல. என்னத்து நீ வாங்கின ஒண்ணு வாங்கப்படவே இல்லை. இது கிஃப்ட். முதல்ல தந்த 10 கிராம் தங்கம் என்னது, உனக்கு நான் தந்த அன்பில் ஆரம்பத்தில் வலை பேசுறதுக்காக போடக்கூடிய ஒரு தீனி. அதுக்கப்புறம் 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் உனக்கு நான் தூக்கி தர்றேன். இந்த கம்பெனி நடத்தக்கூடிய நான் உனக்கு தர்றேன். இது எதுக்காக உனக்கு தந்தேன்? ஒண்ணு வியாபாரமே நடக்கலங்க. எதுக்கு தந்தேன்? உன்னைய மாதிரி ஏமாற ஒரு 6 பேரை ஏமாறி ஆக்கி தந்த ப்ராடக்ட் கமிஷன். இது பேர் யாரும் ஆளாகுது? இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? அப்ப இது மாதிரி நம்ம ஏமாறுவது இஸ்லாத்துல பாவம்ல. நம்ம ஏமாறவும் கூடாது, நம்ம ஏமாற்றவும் கூடாது. இப்படி டோட்டலாகவே ஃப்ராட் பண்ணக்கூடிய வகையில இது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு மல்டி லெவல். இந்த மாதிரி இது வந்து லட்சக்கணக்கில் போயிருந்த பாட்டு, லட்சக்கணக்கு எவ்வளவு அவனுக்கு கூலி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு 6 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் தூக்கினாப்புல அவனுக்கு கிடைச்சா 2 ரூபா உனக்கு தந்துருன்னு வைங்க, 1 ரூபா அவனுக்கு 2 மாதிரி கிடைக்குது. ஒரு 6 பேருக்கு 1 லட்சம் ரூபான்னு சொன்னா ஒரு வருஷத்துல 10,000 பேர் சேர்ந்தான்னு வைங்க, அவனுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆனா இதுல என்ன வியாபாரம் நடக்குன்னு பார்த்தா ஒரு வியாபாரம் நடக்கவே இல்லை. சும்மா ரூபாயை கொடுத்துட்டு அவன் நம்ம என்ன செய்வான், கொடுத்தோம் ஒரு நிர்பந்தம் ஆயிடுது. இந்த 40 ரூபாய் குடிச்சு விட்டோம், எப்படியாவது மீட்டு ஆகணும். அந்த 4 பேரை சேர்த்து விட்டு நம்ம நினைச்சிருவோம், மேற்கொண்டு மீட்டிக்கிறோம். அந்த ஒரு வெளிதான் அந்த ரூபா போச்சா இல்லையா, ஆசைப்பட்டு கட்டி விட்டோமா இல்லையா, 10,000 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. 40 ரூபாய் போயிடக்கூடாது. 40 ரூபாய் போகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சு ஆவணு, 6 பேரை பிடிச்சாதான் போகாம இருக்கு. ஒரு வேலை நீங்க 6 பேர் பிடிக்கல, என் ரூபாயை திருப்பி தரான்னு கேட்டா இல்லன்னு பாம்புல இருக்கு. எப்படி இருக்கு? நீங்கள் 6 பேரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கட்டிய பணத்தை திருப்பி கேட்க இயலாதுன்னு வச்சுதான் உங்களோட கைக்கு வாங்குவான். இப்ப என்ன ஆயிரம், நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் சுதாரிச்சுட்டு தான் 6 ஏமாறி மாட்டல, இப்ப ரூபா போயிடும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, வேலை வெட்டிலாம் விட்டு நண்பனை மாட்டி விடுவீங்க, குடும்பத்தோட மாட்டி விடுவீங்க, உங்களை தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி. எவனாவது ஏப்ப சாப்பிட்டு இருந்தானா அவனை என்ன செய்யறது, அவனை கொண்டு ஐஸ் வச்சு அவன் உங்கள்கிட்ட ஏமாத்தினோட கூடுதலாக சொல்லி, இது ஒரு வகையான மல்டி லெவலுங்க. ஆனா இதுல என்ன வியாபாரம் நடக்காது, இது ஒரு வகை. இன்னொன்னு என்ன கேட்டா வியாபாரம் நடக்கும். இன்னொன்னு நினைச்சீங்க வியாபாரம் நடக்கும், அவ்வளவு துபாக்கூரா இருக்கும். வியாபாரம் என்ன இருக்கும், உதாரணமா என்ன செய்வாங்க கேட்டா
நான் வந்து நான் தான் கம்பெனி நடத்துறேன்னு வைங்களேன், நான் உங்கள்ட்ட சொல்றது ஒரு பொருள் வந்திருக்கிறது, அரிய பொருள், இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்காது, மூலிகை படுக்கை, சும்மா அதாவது டெக்னிக்கா சொல்றது, இது மூலிகை படுக்கை. என்னடா மூலிகை படுக்கை? இதுல படுத்தோம்னு சொன்னா உடம்புல இருக்கிற எந்த கேன்சர் உட்பட எடுத்துரும். இது வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்கு பிறகு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டேஸ்டஸ் கம்பெனி இதை கண்டுபிடிச்சிருக்குது. இந்த கம்பெனி ஒரு கம்பெனி பேரை சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நல்லா பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு ப்ராஜெக்ட்ல போட்டு காட்டுவாங்க. பவர் பாயிண்ட்ல கொண்டாந்து லேப்டாப் கொண்டா வச்சுக்கிட்டு நீ பாருங்க அடிச்சு காட்டுவாங்களா, அந்த கட்டணம் அப்படி இப்படி பெரிய அதெல்லாம் காட்டுவாங்க. சில பேட்டி கொடுக்கிறது, இதுல நான் சேர்ந்த பிறகு நான் அப்படி ஆகிவிட்டேன், எனக்கு ரொம்ப நோஞ்சானா இருந்தேன் அப்படின்னு பேட்டியில் அதெல்லாம் வரல. பாருங்களா, இந்த மூலிகை படுக்கை என்ன செய்யுது அவன் சொல்லுவான். இந்த கம்பெனி வந்து 500வது இடத்தில் இருந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு உலக கம்பெனில 5வது இடத்துல இருக்குமா. சும்மா அப்படி கம்பெனி இருக்காது. என்ன செய்வான், 5வது இடமா, 5வது கம்பெனி உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்கள்லயும் இது 5வது இடத்துல இருக்குவான். இது 4வது இடத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், எங்க கம்பெனி தான் உலகத்துல சிறந்த கம்பெனின்னு சொல்லி இது வந்து அந்த சில லெட்டர் பேர்லாம் வச்சிருப்பாங்க. பவர் பாயிண்ட்ல காட்டுறதானே, அந்த மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு படுக்கை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல, இந்த மாதிரி ஒரு மூலிகை படுக்கை வந்து இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் தயாரிச்சது இல்ல, இதுல என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி சில எல்லாம் காட்டுவாங்க. பவர் பாயிண்ட்லாம் காட்டுவாங்க. அது ஒரு நீங்கள் லேப் டெஸ்ட்ல கொடுத்தா ஒண்ணுமே இருக்காது அதுல. அந்த மாதிரி என்ன செய்வான், அது வயிற்று வலி போயிடும், தலைவலி போயிடும், மெலிஞ்சிருக்கிறாள் குண்டாயிரலாம், குண்டா இருக்காது மெலிஞ்சு போயிடலாம், கேன்சர் போயிடும், ஆண்மை இல்லாத ஆள் புள்ள இல்லாத புள்ள உண்டாக்கணும், இந்த மாதிரி இதுல எல்லாம் இதுல அடங்கி இருக்குன்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பொருள்னு சொல்லி அதுக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்து செய்வான், வாங்கணும் ஆர்வம் வந்துடும். இந்த மாதிரி இல்லாத எவனாச்சும் இருப்பானா, பிள்ளை எல்லாம் 4 பேர் கண்டிப்பா இருப்பான். அது மெல்லிசா இருக்கிற என்னவோ திண்டு பார்த்தா கூட சதை போட மாட்டான், நம்மளும் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்குவான். அப்ப இந்த பொருளை மார்க்கெட் பண்றதுக்கு என்ன செய்யணும், நான் போய் கடையில வச்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ணா வாங்கிட்டு போய் ரிசல்ட் செட்டில் வந்து பின்னி எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த சாமான ஒரு கடை கொடுத்து அதுக்கு பகுதியெல்லாம் கொடுத்து இது அடுக்கி வச்ச மூலிகை பிறகு வியாபாரம் பண்ணு வைங்க. அப்ப யார்கிட்ட வாங்கணும்னு தெரிஞ்சு வருமா இல்ல விடுவானவன். அதுக்காக நான் என்ன பண்ணேன், மாட்டிக்கிறவும் கூடாது, எவன் வைக்கிறான்னு தெரியக்கூடாது. நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போடுவாங்க, இந்த மூலிகை படுக்கை சம்பந்தமான மீட்டிங் இருக்கிறது, நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஆட்கள் கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி பயங்கரமான கூட்டமா இருக்குமா, அதெல்லாம் இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு காட்டுறது, இதெல்லாம் போட்டு காட்டி என்ன செய்வோம், இதுல நீங்க இந்த படுக்கையை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணுவதன் மூலமாக, உங்களுக்கு ஒன்று வாங்குவதன் மூலமாக நீங்களும் நல்ல நிலை அடைகிறீர்கள். இதை மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு படுக்கை விற்பனையாகும் பொழுதும் நீங்க விற்கிறதுக்கு இல்ல, நீங்க ஒருத்தனை நீங்க அதுக்கு எப்படி சங்கிலி ஆக்குவான்னு கேட்டா, நீங்க ஒரு 25,000 ரூபாய் இதுக்கு வேலை இருக்கு படுக்கைக்கு, 25,000 ரூபாய் கொடுத்து ஒன்று வாங்கிக்கிற வேண்டியது. வாங்கின பிறகு நீங்கள் உங்களை மாதிரி ஒரு 3 பேரை 2 ஏதோ நம்பர் 5 பேரை சேர்த்து விட்டீங்க என்று சொன்னா ஒரு படுக்கைக்கு 5,000 ரூபாய் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். நீங்க 5 பேரை சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா கொடுத்துருவா உங்களுக்கு 25 ரூபாய் வந்துடும். 25 ரூபாய் வந்துருது, படுக்கை ஃப்ரீயா போயிடுது. அந்த 5 பேர் அவன் ஒரு 5 பேரை 25 பேரை சேர்த்து விட்டான்னு சொன்னா எவ்வளவு ஆச்சு, இப்ப எவ்வளவு ஆச்சு, 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு. 25,000 ரூபாய் கிடைக்கிறது என்ன வாங்குறேன், 5 பேரு ஒவ்வொருத்தர் 5 பேர் சேர்ப்பான, நீங்க சேர்த்து விட்ட 5 பேரு ஒவ்வொருத்தரும் மெனக்கட்டு ஆளுக்கு 5 பேரை கொண்டாந்து விடுவான். அப்ப 25 பேரை சேர்த்துறாங்க. 25 × 25 எவ்வளவு ஆச்சு, உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் 1.5 லட்சம் ரூபாய். நீங்க அது மாதிரி 5 பேர், நீங்க 5 பேர் சேர்த்து விட்டு 25 ரூபாய் கிடைச்சிரு. நீங்க சேர்த்து விட்டு 5 பேர் ஒரு 25 பேரை சேர்ப்பான, அந்த கணக்கு வந்து உங்களை மாசம் மாசம் கூப்பிட்டு தான் 1.5 லட்சம் ரூபாய் செஞ்சு தருவோம். இது வந்து அவர் விவரமா சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், பவர் பாயிண்ட்ல இந்த கம்பெனியில நான் சேர்ந்த பிறகு இன்றைக்கு மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஏன் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்கலாம். இது சரியாக தான் கேள்வி. இது ஒரு மனிதன் செய்யலாமா, இதுல தார்மீக நெறி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்காம என்ன செய்யறது, இந்த ஒண்ணுமில்லாத இந்த பொருளும் யூஸ் ஆகாது, இந்த ஒண்ணுமில்லாத இந்த பொருளுக்காக வேண்டி இது பேருக்கு படுக்கையை சொல்லுவாங்க, வாட்சியை சொல்லுவாங்க, எல்லாத்தையாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை காட்டி என்ன செய்வாங்க, இதை வந்து நீங்க அந்த பொருளை பத்தி ஆகா ஓகோன்னு கூட குறைய அங்க சொல்லி இந்த மாதிரி இந்த பொருளை பத்தி தான் டிக்ளேர் பண்ணணும். அவனை 25 ரூபாய் கட்ட விட்டு அவனுக்கு ஒரு படுக்கை போய் சேர்ந்துடும். இந்த படுக்கை ரேட் என்ன இருக்கு, சாதாரண படுக்கை ரேட்டை விட கம்மியா தான் இருக்கும். ஒரு 500 ரூபாய் ஆகும். அதுக்கு அதனுடைய மொத்த தயாரிக்கல என்ன ஒரு 500 ரூபாய் ஆகும். அதுல மூலிகை அது என்னமோ எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் பண்ணி 24,000 ரூபாய் ஒரு படுக்கையில சம்பாதிக்கலாம். அது 5,000 ரூபாய் போயிட்டு போகிறா. ஒரு பொருளுக்கு அதுல குணமே இருக்காது, படுக்கை யூஸ் ஆகும்ல, படுத்துக்கலாம், ஒரு மெத்த மாதிரி படுத்துக்கலாம். சரி, அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்க, 20,000 ரூபாய் அவனுக்கு என்ன செய்ய லட்டு மாதிரி அந்த கம்பெனிக்காரனு கிடைக்குது. அந்த 20,000 தான் உனக்கு 5,000 ரூபாய் தரணும். இந்த 20,000 ரூபாய் 5,000 ஒண்ணும் இல்லாத ஒரு பொருளை ஒரு பெரிய பில்டப் கொடுத்து என்ன செய்யறான், இது மாதிரி பண்றாங்க. இது ஒரு வகையான மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது வந்து இதுல எந்த நேர்மையாவது இருக்குதா,
இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் ஏமாற்றக்கூடாது, பிராட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமே, அவ்வளவு இதுல இருக்குதா இல்லையா? இதுல என்ன இதுல வியாபார நேர்மை இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதுல இன்னொரு விதமான சங்கிலி தொடர் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, சில தேவையான அவசியமான பொருள்களை அவங்க ஒரு கம்பெனி தயாரிப்பாங்க. சோப்பு, பவுடரு, பேஸ்ட், சுனோ, இந்த மாதிரியான அவசியமான சட்டை, இந்த மாதிரி பொருள்களை அவங்க உற்பத்தி பண்ணி இதை கடைகளில் வச்சு விற்பனை செய்யாம ஆட்களை பிடிச்சு என்ன செய்வாங்க? விற்பனை செய்வாங்க. எப்படி விற்பனை செய்வாங்க? நீங்க எங்கள்கிட்ட 20,000 ரூபாய், 10,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஏதோ ஒரு தொகையை எங்கள்கிட்ட கட்டி மெம்பரா சேரணும். மெம்பருக்கு மட்டும்தான் சரக்கு கொடுப்பாங்க. நீங்க மெம்பரா சேரவில்லைன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க? சரக்கு தர மாட்டாங்க. அப்ப நீங்க எங்க கம்பெனில உறுப்பினராக நீங்கள் சேர்ந்து விட வேண்டும். ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து உறுப்பினராக சேர்றீங்களா, நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கலாம். இந்த 10,000 ரூபாய் உறுப்பினர் கட்டணமா இருக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்க சரக்கு வாங்கி விற்பனை செய்யலாம். அதுல ஒரு ரேட்டு போட்டு தருவாங்க, என்ன விலைக்கு விற்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதை வித்தா லாபம் கிடைக்கும். இதோட நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்க என்கிட்ட வாங்கி கொண்டு விக்கிறீங்கல்ல, விக்கிறதோட உங்களை மாதிரி இன்னும் விற்பனையாளர்களை நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு சேர்த்து விடணும். நீங்க எத்தனை விற்பனையாளர்களை சேர்த்து விடுறீங்களோ அவங்க விக்கிறதுல உங்களுக்கு நாங்க பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் தர மாட்டாங்க. நான் கம்பெனி நடத்துறேன், நீங்க என்கிட்ட வாங்கிட்டு போறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு 2 பேரை என்கிட்ட சேர்த்து விடுறீங்க. இந்த 2 பேர் விக்கிறதுல லாபம் எனக்கு கிடைக்கும். அந்த 2 பேரும் ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு 2% கூட என்ன செய்வாங்க? 1000 ரூபாய் எனக்கு தருவாங்க 2 பேருக்காக வேண்டி. இந்த 2 பேர் என்ன செய்வான்? இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுவான் மெம்பரா. அவனுக்கு இவங்க சரக்கு சப்ளை பண்ணுவாங்க. அவங்க விக்கிறதுல என்ன செய்ய எனக்கு 1% கிடைக்கும். இப்படியே இந்த சங்கிலி எல்லா மட்டுக்கும் லாபம் கிடைக்கும். நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டேன்னு சொன்னா அவர் விக்கிறதுல எனக்கு பங்கு, அந்த ஒரு ஆள் யாரை சேர்த்து விடுறாரோ அவர் விக்கிறதுல எனக்கு பங்கு, அந்த ஒரு ஆள் யாரை சேர்த்து விடுறாரோ அவர் விக்கிறதுல எனக்கு பங்குன்னு சொல்லி இது எவ்வளவுக்கு சங்கிலி லட்சக்கணக்கில் ஒரு சமயங்கள்ல அதிகமான பேரை நம்ம முயற்சி பண்ணி ஒரு 100 பேர் 200 பேர் சேர்த்து விட்டோம்னு வைங்க, பேசாம அப்புறம் உட்கார்ந்த வேண்டியதான். 100 பேர் சேர்த்து விட்டுவிட்டு எந்த விதமான உழைப்பு செய்ய வேண்டியதில்லை, நம்ம பாட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது, எவனோ விற்க வேண்டியது, நமக்கு என்ன செய்யும்? லாபம் கிடைக்கும். இதுல என்னன்னு கேட்டா, இதுல மார்க் அடிப்படையில் என்ன ஏமாற்றுதல் வருது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுக்கு லாபம் அடைவதாக இருந்தால் அவன் என்ன செஞ்சான்னு அவனுக்கு தெரியும், எதுக்கு அந்த லாபம் கிடைக்குது. இப்ப நான் உங்களை என்கிட்ட நீங்க ஏஜெண்டா இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க தான், நான் தான் ஓனர். நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு 2 பேரை சேர்த்து விட்டீங்க. அந்த 2 பேரு என்ன வித்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் பேஸ்ட வித்தானா, பிரஷ வித்தானா, சோப்பை வித்தானா, எவ்வளவுக்கு வித்தான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன விலைக்கு வித்தான் அது உங்களுக்கு தெரியாது. அந்த 2 பேரை இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுறாங்க, அந்த 4 பேர் யாருன்னு தெரியாது எனக்கு. அதாவது முதல்ல சேர்க்கிறாள் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு 2 பேரை மெம்பரா சேர்த்து விடுறீங்கல்ல, அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 பேர் 10 பேரை சேர்க்கிறாங்க, அந்த 10 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, முகமே தெரியாது. அந்த 10 பேர் எவன்னு தெரியாத ஒரு 10 பேரு இந்த கம்பெனி பொருளை விற்கிறான். என்ன விற்கிறான்னு இவனுக்கு தெரியாது, எவ்வளவு விற்கிறான்னு தெரியாது, உனக்கு நான் கமிஷன் தருவேன் அப்படின்னு சொன்னா இது எதுக்காக இப்படி பண்றாங்க? தாறுமாறு அந்த பொருள்களுக்கு விலை வைக்கிறது. எதனால இந்த மாதிரி பண்றாங்க கேட்டா என்ன செய்வாங்க தெரியுமா? சில கம்பெனிகள்லாம் இருக்கிறது. இது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிறீங்களேன், இந்த பேஸ்ட் பயங்கரமான பேஸ்ட். என்னடா பயங்கரமான பேஸ்ட்னா, கொஞ்சோன்னு வச்சா போதும், ஒரு பட்டாணிக்கல் அளவுக்கு வச்சா போதும், பயங்கரமா இருக்கும். எல்லா பேஸ்டும் பட்டாணிக்கல் வச்சா போதும். நம்ம விளங்காம தான் போட்டு பிரச்சனை நிறைய வைக்கிறோமே தவிர எல்லா பேஸ்டுமே ஒரு பட்டாணிக்கல் அளவுக்கு வச்சாலேயே ஒரு பல் துளுக்கிற அளவுக்கு என்ன செய்யும், அதுல நுரைகள் வரும். போதுமான அளவுக்கு அதுவே போதுமான அளவு தான். இவன் என்ன செய்வாங்க, நீ பட்டாணிக்கல் அளவு வைங்க, அது போதுமானதா இருக்கு. அப்ப இது உங்களுக்கு அதிக நாளைக்கு உழைக்கும், அதனால இது தரமானதுன்னு என்ன செய்வான், அப்படி ஒரு கதையை விடுவாங்க. இது கூட பேஸ்ட்ல கூட ஒரு ஆய்வு பண்ணாங்க. சாதாரண கடையில் விற்கிற பேஸ்ட் 50 கிராமுக்கு உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன். அதே வீட்டுல 200 வாங்கி போட்டாங்கன்னா 2 மாசம் வராது, 1 மாசம் தான் வரும். 4 மடங்குல வரணும். ஏன் வரமாட்டேங்குன்னு சொன்னா அந்த 200 கிராமுக்கு அந்த ஹோல் பெருசாயிரும் வாய். அப்ப 2 மடங்கு 3 மடங்கு தான் பிரஸ்ல வரும். 50 கிராமுக்கு சின்ன ஒரு அதுல ஹோல் சின்னதா இருக்கும். அப்படி எடுத்தா கூட பிரஸ் நிறைய எடுத்தா கூட அந்த ஒல்லியா வருமா, கம்மியானதான் செலவாகும். அதனால நம்ம என்ன வழங்கணும், நம்மளா போட்டு தான் பேஸ்ட் திரிக்கிறோமே தவிர பேஸ்ட் என்பது கொஞ்சோண்டு போட்டா போதுங்கிறதா உண்மை. 1-2 பேஸ்ட் இருக்கிறது, நுரை வராத பேஸ்ட், மெடிசன் மட்டும் கருத்துல கொண்டு அது வேணா எவ்வளவு வச்சாலும் பத்தாது, 7 தடவை வச்சா கூட பத்தாது. அது சில பிரஸ் இருக்கு.
பெரும்பாலும் நுரை வரக்கூடிய பேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வச்சா கூட போதுங்க. எப்படி செய்யுமா, நீங்க அவ்வளவு கொஞ்சம் வைங்க, லேச வைங்க, அதுலயே சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு 50 கிராம் பேஸ்ட வந்து இவன் 24 ரூபாய் விற்பான். நல்லா கவனிங்க, ஏன் இந்த லாபம் கொடுக்குறான்? மார்க்கெட்ல 10 ரூபாய் தான் 50 கிராம் பேஸ்ட். அந்த தரத்துக்கு சமமாக அதை விட மட்டமாக தான் இருக்கும், அதை விட மேம்பட்ட தரமாவெல்லாம் இருக்காது. இந்த 10 ரூபாய்க்கு உள்ள சாமான என்ன செய்வான்னு கேட்டா 24 ரூபான்னு சொல்லி ரேட்டை போடுவான். அப்ப 24 ரூபாய் எவ்வளவு லாபம் அவனுக்கு கிடைக்குது? இது மாதிரி சேர்றவங்கலாம் தாறுமாற வித்து கொடுத்தா ஒரு பேஸ்ட்ல இந்த மாதிரி வந்துகிட்டு 150% லாபம், 1% 2% இல்ல 150% லாபம் அடிச்சான்னு சொன்னா இது வந்து ஏன் செய்ய முடியாது? அப்ப ஏமாத்துறது தானே இது. இதுல என்ன எல்லாரும் வியாபாரி ஆக்குறது. இது என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு கடைன்னு சொன்னா விக்கிற வியாபாரி விக்குவான், மக்கள் வாங்குவாங்க, அதோட முடிஞ்சு போயிரு. இதுல என்ன ஆகும் தெரியுமா? நீங்க எந்த நீங்க வியாபாரி ஆடுவீங்க, நீங்க என்ன செய்யணும், நீங்க வியாபாரியாகி இன்னும் 2 பேர் சேர்த்து விடுவீங்கல்ல, அவன் நுகர்வோரா இருக்க மாட்டான், அவன் வியாபாரி ஆகிடுவான். அந்த 2 பேர் 4 பேர் சேர்ப்பான்ல, அவனு நுகர்வோரா இருக்க மாட்டான், அவன் வியாபாரியா தான் ஆகிடுவான். அப்ப மல்டி லெவல்லையும் வியாபாரம் நடக்காது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லா லெவல்லையும் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க. எவனும் நுகர்வோரை வாங்குறவனா இருக்க மாட்டான், முதல் தடவை வாங்குறவனா வருவான், அப்புறம் அவனை விற்கிறவன் ஆயிடுவான். அப்ப ஒவ்வொருத்தர் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி லாபம் கிடைக்குன்னு சொல்லும் போது இதே விலையை அலைஞ்சி கம்மியான பொருளுக்கு விலையுடைய பொருளை அதிகமான விலைக்கு தலையில கட்டக்கூடியது இது ஒரு வகை. அப்ப இந்த மல்டி லெவல்ங்கிறது 3 வகையா இருக்கிறது. ஒண்ணு முதல் மோசடி, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்காக வேண்டி அது தரம், இது தரம், வீடு தரம், கார் தரம், பங்களா தரம் சொல்லியாச்சு, அது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா இருக்கிற துபாக்கூர் விஷயமா இருக்கு, இல்லாத ஒண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டி அப்படி செய்யக்கூடிய 2வது வகை நேற்று பார்த்துட்டோம். 3வது என்னன்னு கேட்டா, மார்க்கெட்ல நம்ம பயன்படுத்துற பொருளா தான் இருக்கும், அதுக்கு தாறுமாற விலையை வச்சு ஏன் இந்த மாதிரி நான் கொடுக்கணும் தெரியுமா? இந்த விளம்பரத்துக்கு கொடுக்குற காசை நாங்க வந்து என்ன செய்யறோம், உங்களுக்கு தர்றோம், விளம்பரம்லாம் பண்ண மாட்டோம், அம்பிட்டு போய் விளம்பரம் பண்ணுவாங்க. பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் விளம்பரம் பண்ணிருக்காங்க. அந்த விளம்பரங்கள்லாம் கூட நாங்க எடுத்து வச்சு அந்த கம்பெனில ஆர்குமெண்ட்லாம் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆளுகள்கிட்ட. அதனால விளம்பரம் பண்ண மாட்டோம், அதனால எங்களுக்கு வந்து உங்களுக்கு லாபம் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கம்பெனில பொருள்களுக்கு நீங்க ஏஜென்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வச்சு ஒரு 200 பேர், 1000 பேர், 2000 பேர் சேர 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 எனக்கு மாசம் 1 லட்சம் வந்துகிட்டே இருப்பான், மாசம் 2 லட்சம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. ஆனா இது ஹலாலா? வராதுன்னு சொல்லி சம்பாதிக்கலாம். இது மார்க்கெட்டில் அனுமதியா? எதுக்கு நீ இந்த ரூபாய் வாங்கின, நீ என்ன செஞ்ச, நீ ஒண்ணுமே விற்கவே இல்லை, 2 ஆளை தான் பிடிச்சு கொடுத்தே தவிர நீ ஒண்ணுமே விற்கல. அந்த 2 பேர் 10 பேர் பிடிச்சு கொடுத்தான், அந்த 10 பேர் 1000 பேர் பிடிச்சு கொடுத்தான், 1000 பேர் 10,000 பேர் பிடிச்சு கொடுத்தான். அப்ப இவன் ஒரு வியாபாரம் பண்ணாம இவன் ஒரு ஆட்களை மட்டும் மாட்டி விடுறதுக்காக வேண்டி ஆதாயம் அடைகிறான்னு சொன்னால் இது வந்து அப்பட்டமான ஒரு பிராடு, இது அப்பட்டமான ஒரு மோசடி, இதுல ஒரு ஏமாற்றுதல் இருக்கிறது. கம்மியான விலை உள்ள பொருள் அதிகமான விலைக்கு வித்து இப்படி ஏமாத்துறது. இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அடிப்படையில் செய்யற எல்லாமே காந்தப்படுக்கின்றாலும் சரி, இந்த மாதிரி வந்து அந்த தங்க காசுன்னு சொன்னாலும் சரி, கார் பங்களான்னு சொன்னாலும் சரி, இதை நான் விற்கணும் நீங்க வாங்கணும், அதோட தொடர்பு முடிஞ்சு வியாபாரத்துக்கு வட்டிக்கு உள்ள ஒரு வித்தியாசம் இப்படித்தான் மார்க்கெட்டில் இருக்கு. என்ன பொருள், இதை நான் விற்கிறேன், நீங்க வாங்குறீங்க, ரூபாய் என்கிட்ட வரும், பொருள் உங்கள்கிட்ட வரும், உங்களுக்கு எனக்கு உறவு முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். இதுதான் வியாபாரம். வியாபாரம் என்ன இருக்கணும், வாங்குறவனு விற்கிறவனுக்கு அப்புறம் அது சம்பந்தம் உறவே இருக்காது. பொருள் ஒண்ணுது, காசு என்னது போயிட்டே அதுக்கப்புறம் லிங்க் வச்சுக்கிட்டு இருந்தா என்னது, அது ஒரு பிராடு, சூதாட்டம், அது ஒரு ஏமாத்துறதுக்கு தான் அவர் பண்றாங்க. அந்த மாதிரி லிங்க் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி தொடர்பு வைக்கக்கூடியது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது. இந்த மாதிரியான வியாபாரங்களும் இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம், ஆதாரம் ஏமாற்றக்கூடாதுன்னு. எந்த ஒரு கட்டத்திலையும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்ம ஏமாற்றதான் செய்யறோம். எல்லாத்திலையும் இது 10 ரூபாய் தான் பெருண்டு, 14 ரூபாய், 24 ரூபாய், 34 ரூபாய், அதுக்கு பயங்கரமா போய் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அதை விற்கிறோம். இது மாதிரி விற்கக்கூடியவர்கள் உருவாக்குறோம். ஒரு கம்பெனிக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி பஜார்ல என்ன கிடைக்குதோ அந்த தரத்தில் உள்ள பொருளை அதை விட 4 மடங்கு 3 மடங்கு விலைக்கு விற்கிறதுக்கு நம்ம தொலை போனால் அது மக்களை ஏமாத்துறது இல்லையா? பொருள் அவனுக்கு கிடைச்சிருது. என்ன பொருள் கிடைக்குது, 25-35 ரூபாய்க்கு 10 ரூபாய் பொருள் கிடைச்சா பொருளா? 35 ரூபாய் அவன்கிட்ட வாங்கி நீங்க 10 ரூபாய்க்கு உள்ள பொருளை கொடுத்தீங்கன்னா அது பிராடா, அது வியாபாரமா? இந்த மாதிரியான வகைகளையும் என்ன இருக்கு, வியாபாரம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும்.